ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். தர்ஷன் வசூஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, பச்சைப்பயிர் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பச்சைப்பயிர் சாதம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பயிர் வகைகள் எல்லாம் சாதத்தோடு சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாமையே சாப்பிட்டுடுவாங்க. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் சைடிஷாக வந்து கோபி சில்லி தான் போட்டிருக்கேங்க, க்ரீன் சில்லி. அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடியும் வச்சுருக்குறேங்க. இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த பச்சைப்பயிர் சாதம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்துருக்கிறேன். இந்த 3 டம்ளர் அளவுக்கு நான் வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்குறேங்க. 1 டம்ளர் வேணும்னாலும் சேர்த்துருக்கலாம். நான் 3/4 டம்ளர் சேர்த்துருக்குறேன். தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பச்சை பயிரை லைட்டாக செவக்கிற அளவுக்கு, நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த பச்சை பயிரை வறுத்ததை தனியாக ஒரு 1/2 hour வந்து நம்ம ஊற வச்சுக்கணுங்க. அரிசியை தனியாக கழுவி ஊற வச்சுணுங்க. ரெண்டுமே வந்து ஊறியாச்சு. இப்போ வந்து தாளிப்புக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, ஸ்பைசஸ் எடுத்துருக்குறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாங்க. குக்கரில் கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்து விட்டதுக்கப்புறமா நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நம்ம நிறைய விட்டாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் தேவைப்படுறவங்க இன்னும் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு வந்து நம்ம சேர்க்கணுங்க. இதுக்குள்ளே வரமிளகா ஒன்றுனா நான் போட்டிருக்கேங்க. நீங்கள் 2 இல்லை உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 தான் போட்டிருக்கேன். தாளிப்பில் வரமிளகா போடும்போது இந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போது நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் நான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கணுங்க. இப்போ பச்சை மிளகாவை நான் சேர்க்குறேங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுமே வந்து நல்லா சேர்ந்து வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. தக்காளியை சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கலந்து கொடுத்துக்கணுங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணுங்க. உப்பு சேர்த்து நல்லா குழைவாக வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற புதினா தழையை சேர்த்துக்கிறேங்க. ஊற வச்ச பாசி பருப்பையும் இதிலையே சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கணுங்க. இந்த பாசி பயிர் வந்து இதிலே கொஞ்சம் நல்லா வேகணுங்க. அது அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். இப்போ குழம்பு தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அவங்கவுங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தூள் வகைகளை சேர்த்துக்கலாங்க. இப்போ அளந்து வச்சுருக்கிற தண்ணியை நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த சாதத்தை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் மெனு மாதிரியும் கட்டி கொடுத்து அனுப்பலாங்க. தண்ணி கொதிச்சிடுச்சு. அரிசியை வடித்து நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. உப்பு வந்து இந்த டைமில் நம்ம செக் பண்ணிக்குவோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம காரம், உப்பு ரெண்டுமே சரி பார்த்து தேவைன்றதை